அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் நிலையிலிருந்து ஜோ பைடன் விலகிக் கொண்டதை அடுத்து இந்திய வம்சாவளி பெண்ணான கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தெரிவாகியிருக்கிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஏனைய கட்சி நிர்வாகிகளுக்கு போதிய நிதி கிடைக்காத நிலையில் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராவது உறுதியாகியிருக்கிறது. AP செய்திச்சேவை வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட ஏனைய கட்சி உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் போது அது டொனால்ட் ட்ரம்புக்கு பாரிய சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் கமலா ஹாரிஸின் பிரசாரத்திற்காக கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் அந்த கட்சிக்கு $676.6 கோடி நன்கொடையாக கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.